அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மேன்முறையீட்டு மனுவை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மலை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவனின் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம். நாட்டின் ஜனநாயகமும் மக்களின் வாழ்வாதாரமும் சீரழிந்து விட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில். வலுவடையும் எல் நினோ காலநிலையால் கடுமையான வறட்சி மற்றும் பலத்த மழைக்கான எச்சரிக்கை. தொடர்வது முதன்மைச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் மேன்முறையீட்டு மனுவை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை மேலதிக பரிசீலனைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மனு இன்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா பதிலுரைகளை சமர்ப்பித்தார். அந்த வகையில் மேலதிக சமர்ப்பணங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மலை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவனின் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மலை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவனின் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 41வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டவற்றில் 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. 3 எலும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஆணிகளும் சிமெந்து தட்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் 464 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 41ஆம் நாள் இன்று அதிகாலை யாழ் நீதவான் கௌரவ எஸ் லென்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 478 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இவற்றில் 9 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 464 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பொது செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் எண்பு குவியல்களாக 35, 36,
37 என்ற 3 எண்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 2 ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றின் காலுக்குள் ஒரு ஆணி வகையான ஆணியும் மற்ற புறப்பொருட்களாக பல அணிகளும் ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுக்கப்பட்டு இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சிமெந்திலான ஒரு அமைப்பை கொண்ட தட்ட பொருள் ஒன்று சாம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. இலங்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்து பேசிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2015 සිට 2025 දක්වා 2015 முதல் 2025 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 1,08,581 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஏப்ரல் 30 நிலவரப்படி மேல் நீதிமன்றங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 4,421 வழக்குகள் விசாரணையில் உள்ளன. இவை அனைத்திலும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் அவை தாக்கல் செய்யப்பட்ட திகதிகள் குறித்த சரியான காலவரையறை தரவுகள் அதிகார சபையிடம் தற்போதைக்கு இல்லை. போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் 47 கோட்ட அமைப்புகளை ஒருங்கிணைத்து வழக்குகளை விரைவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குழந்தைகளுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனைகள் மற்றும் வன்முறைகளை தடுப்பதற்கு புதிய சட்ட திருத்தங்கள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட அனைத்து மத தலைவர்களுடனும் தலைமை நீதிபதியுடனும் புதிய சட்ட மூலங்கள் குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. நேர்மறையான ஒழுக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நிபுணர்களை கொண்டு குறு வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் விழிப்புணர்வு பரப்பப்பட்டு வருகிறது. තරයක් තුළ ළමයාගේ සාක්ෂිය වීඩියෝ සාක්ෂියක් ලෙස පටිගත කරමින් අධිකරණයට යොමු කිරීමට කටයුතු කරනු ලබනවා. ළමා ආරක්ෂණ තත්ත්වය පිළිබඳව අර්බුදයක් නැතේ කියලා. சிறுவர் பாதுகாப்பு நிலைமை குறித்து எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை என நீங்கள் கூறினீர்கள். ஆனால் உண்மையிலேயே நீண்ட காலமாக உருவாகியிருக்கும் ஒரு தீவிரமான நெருக்கடி நிலை இங்கு நிலவுகிறது. உண்மையில் இந்த நெருக்கடியினால் நம் நாட்டு சிறு தலைமுறையினரே பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், கணக்காய்வாளர் நாயகத்தின் 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி 2014ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டுகளாக பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்திற்கு அமைய தேசிய கொள்கைகளை வகுத்தல், சட்டத்தை அமுல்படுத்தல், வழக்கு கண்காணிப்பு, அதிகார சபையின் செயல்திறனை உயர்த்துதல் போன்ற சட்டப்பூர்வ கடமைகள் சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. නියාමනය කිරීමේ වැඩපිළිවෙල සඳහා நாட்டின் ஜனநாயகமும் மக்களின் வாழ்வாதாரமும் சீரழிந்து விட்டது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கடுமையாக விமர்சித்துள்ளார். நாட்டில் நிலவும் விவசாய பிரச்சினைகள், பொருளாதார நெருக்கடி மற்றும் ஜனநாயக மீறல்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලීවල්ට 150ක සහතික මිලක් ලබා දෙනවායි කියලා நெல்லுக்கு 150 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 120 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. 18 முதல் 20 லட்சம் மெட்ரிக் டன் விளைச்சல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசாங்கம் வெறும் 3000 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்துள்ளது. உள்நாட்டு விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறிய அரசாங்கம் தற்போது அரிசியை இறக்குமதி செய்து களஞ்சியங்களை நிரப்புவதிலும் இறக்குமதியாளர்களுக்கு சலுகை வழங்குவதிலும் ஆர்வம் காட்டுகிறது. மக்களின் நுகர்வு தேவைகளுக்கான நகை அடகு கடன்கள் 6600 பில்லியன் ரூபாயிலிருந்து 1070 பில்லியன் ரூபாயாக, அதாவது 63.4% உயர்ந்து
உயர்ந்துள்ளன. அதேவேளை மக்களின் குடும்ப வருமானம் குறைந்துள்ள அதேவேளையில் கல்விக்காக பெறப்படும் கடன்கள் 57% குறைந்துள்ளன. இது நாட்டின் எதிர்கால படிப்பினையை பாதிக்கும் ஒரு ஆபத்தான அறிகுறியாகும். நேர்முக தேர்வுகள் மற்றும் செய்முறை தேர்வுகளை ஏற்கனவே எதிர்கொண்ட 700 கல்வியியல் பட்டதாரிகளுக்கு மீண்டும் போட்டி பரீட்சை நடத்த அரசாங்கம் முயல்கிறது. ஏனைய மாகாணங்களில் போட்டி பரீட்சையின்றி நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த 700 பேருக்கு மட்டும் பாகுபாடு காட்டப்பட்டு அனாதரவாக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலை தீர்மானிக்கும் குழுவின் நீதித்துறையை பலப்படுத்துவது தொடர்பில் விவாதம் கோரப்பட்ட போதிலும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் எடுக்கும் முயற்சி சுயாதீன நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட பலத்த அடியாகும். இதன் மூலம் தனிக்கட்சி ஆட்சியை நிறுவ அரசாங்கம் முயல்கிறது. நாட்டின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ගමනට මුල පුරන්න එපයි කියන එක මම රජයට ප්‍රකාශ කර සිටිනවා. பௌத்த சாசன அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி இன்று யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு விஜயம் செய்தார். பௌத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி இன்று யாழ்ப்பாணத்திற்கு பொது நூலகத்திற்கு விஜயம் செய்தார். நூலகத்தின் தற்போதைய செயற்பாடுகள், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பொது நூலகத்தின் சேவைகளை நவீனமயப்படுத்துதல், வாசகர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துதல், ஆவணங்கள் மற்றும் அரிய நூல்களை பாதுகாக்கும் திட்டங்கள், டிஜிட்டல் நூலக வசதிகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த விஜயத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன், யாழ்ப்பாண மாநகர சபை பிரதி முதல்வர் இமானுவேல் தயாளன், மாநகர சபை ஆணையாளர் அரவிந்தராஜ், பொது நூலகத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் இணைந்து கொண்டனர். இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஹெனிதும சுனில் செனவி, யாழ்ப்பாண நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டமை தொடர்பில் நாம் இன்றும் வருந்திக் கொண்டிருப்பது மட்டும் தமது பணியாக இருக்காது எனவும் அதனை மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அரசாங்கம் 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் மருதனார் மடத்தில் அமைந்துள்ள வட இலங்கை சங்கீத சபைக்கு முன்பதாக உள்ள வீதிக்கு புகழ்பெற்ற வயலின் வித்துவான் லட்சுமி நாராயணவின் பெயர் சூட்டப்பட்டு அதற்கான பெயர் பலகை இன்று நடைபெற்ற நிகழ்வில் திரைநீக்கம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹெனிதும சுனில் செனவி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்தியாவில் இருந்து வருகை தந்த பிரபல வயலின் வித்துவான் டாக்டர் எல் சுப்பிரமணியம் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டனர். பெயர் பலகையை திரை நீக்கம் செய்து வைத்தனர். இந்நிகழ்வில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய தூதுவர் சாய் முரளி மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன், இசை மற்றும் கலைத்துறையை சேர்ந்த பலரும், கலாசார ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இசைத்துறைக்கு வயலின் வித்துவான் லட்சுமி நாராயண ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை நினைவுகூரும் வகையில் இந்த வீதிக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியமளித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் 600க்கும் மேற்பட்டவர்கள் சாட்சியமளித்துள்ளதுடன் வாக்குமூலங்களையும் வழங்கியுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தற்பரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நீதி அமைச்சு இணைந்து காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகளை 2வது நாளாக இன்று மட்டக்களப்பு மண்முனைப்பற்று ஆரியம்பதி பிரதேச செயலகத்தில் முன்னெடுத்தனர். காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு காணாமல் போனோர் தொடர்பாக அவர்களது உறவினர்களால் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய சாட்சியங்கள் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகின்ற நிலையில் 2வது நாளாக மண்முனைப்பற்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது.
காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தங்களுடைய பூர்வாங்க விசாரணைகளினை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 தினங்கள் இந்த மாதத்தில் நடாத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஆரையம்பதி, செங்கலடி மற்றும் வவுனதீவு பிரதேச செயலர் பிரிவுகளில் காணாமலாக்கப்பட்டதாக பதிந்து ஏற்கனவே குடும்பங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணைக்கு பூர்வாங்க விசாரணைக்கு வருகை தரும்படி. அந்த வகையில் வருகை தருமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டவர்கள் வருகை தந்து இன்று தங்களுடைய சாட்சிகளுடன் விண்ணப்பதாரிகள் தங்களுடைய வாக்குமூலங்களினை பதிந்து வருகின்றார்கள். அதற்கென்று அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன்பதாக இதற்கமைவாக அழைக்கப்பட்டவர்களில் முதலாவது நாள் நேற்று முன்தினம் 233 பேரும், நேற்று 203 பேரும், இன்றைக்கு இதுவரையில் 150 பேர் 3 பிரதேச செயலர் பிரிவிலமாக மொத்தம் 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த முறைப்பாடுகளினை தங்களுடைய சாட்சிகளினை தங்களுடைய வாக்குமூலங்களினை இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். இது ஒரு நடபடி முறைமைகண்டே ஒரு முதன்மையான அம்சம். இது 2000க்கு முன்பதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பூர்வாங்க விசாரணைகள் உங்களுக்கு தெரியும். அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததன்படி ஏற்கனவே ஒரு விசேட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான அலுவலக பணியகத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு அமைவாக, நிகழ்ச்சி திட்டத்துக்கு அமைவாக இது முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. கண்டி பன்விலை பகுதியில் உள்ள அருவிக்கு அருகில் புகைப்படம் எடுக்க முயன்ற 2 சிறுவர்கள் அருவியில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். கண்டி மாவட்டத்துக்குட்பட்ட தெல்தனிய பன்விலை பகுதியில் அருவிக்கு அருகில் புகைப்படம் எடுக்க முயன்ற 13 மற்றும் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பன்விலையில் உள்ள நக்கில்ஸ் வத்த அருவிக்கு சென்ற போது செல்ஃபி எடுக்க முயன்ற வேளையில் இவ்விரு மாணவர்களும் மலையுச்சி பாறையிலிருந்து கீழே விழுந்துள்ளதாக தெரியப்படுகின்றது. பாடசாலை முடிந்த பின்னர் 5 மாணவர்கள் அடங்கிய குழு ஒன்று அருவியை பார்க்க சென்ற போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த 2 சிறுவர்களும் அருவிக்கு அருகில் புகைப்படம் எடுக்க முயன்ற போதே கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் மன்னார் தலைமன்னார் கடற்படையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட 9 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் இன்று உத்தரவிட்டார். தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை இழுவை படகு ஒன்றில் 9 மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் நேற்று மாலை இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்று காலை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் இன்று மதியம் 9 மீனவர்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் மீனவர்களை எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். கிளிநொச்சி பச்சளைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கோயில் வயல் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை துப்புரவு செய்வதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடுத்து வருவதாக காணி உரிமையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி பச்சளைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள கோயில் வயல் பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளை துப்புரவு செய்வதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடுத்து வருவதுடன் அவற்றை சுவீகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆணையரவு வெற்றிலைக்கேணி பிரதான வீதியில் மேற்கு புறத்தில் உள்ள குறித்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் தலைமுறையாக பயிற்சியை மேற்கொண்டு குறித்த பகுதியில் வசித்து வருகின்றனர்.
கடந்த 1991 ஆண்டு ஆனையிறவில் இடம்பெற்ற யுத்தம் மற்றும் வெற்றிலைக்கேணியிலிருந்து ஆனையிறவை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக இப்பகுதி மக்கள் முழுமையாக இடம்பெயர்த்து தமது வாழ்வாதாரங்களை கைவிட்டு சென்றனர். கடந்த 2009 ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் வெடிபொருள் ஆபத்தான பிரதேசங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு 2020 ஆண்டு வரைக்கும் வெடிபொருள் அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தற்போது குறித்த காணிகளை துப்புரவு செய்து மக்கள் குடியேற்றத்திற்கு அல்லது பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் தடை ஏற்பட்டு வருகின்றது. தென்னை பயிர்ச்செய்கை காணிகளை வன ஜீவராசிகள் திணைக்களம் கையகப்படுத்தும் நோக்கில் குறித்த காணி உரிமையாளர்களை அவர்களது காணிகளை துப்புரவு செய்ய விடாது தடுத்து வருவதுடன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமது பூர்வீக காணிகளை பெற்றுத்தர உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை எமக்கு இருக்கிற காரணத்தால் இதனை பதிவிடுகிறேன். இதற்கு துரித கதியிலே பச்சிலைப்பள்ளி அதிகாரிகள், அரசாங்க அதிபர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். ஒரு தமிழ் மகன் ஒரு 4 ஏக்கரோ 2 பரப்பு காணி பிடித்தால் உடனே அதை பறித்து கொடுக்கிறார்கள், பறிக்கிறார்கள். ஆவணமே இல்லை. இன்றைக்கு எத்தனை வருடமாக கிளிநொச்சியில் கோமிட்டை தான் தூக்கி வச்சிருக்கார்கள், உறுதி கிடையாது. அப்படியான சூழ்நிலை இருக்கு. ஆனால் காணி கச்சேரிக்கு போனால் மக்கள் போய் துரிதகதியிலே இந்த ஒரு வேலையை முடிக்க முடியாது. இந்த காணி கச்சேரிக்கு இந்த உறுதிக்கும் தொடர்பில்லை. ஆகவே நீதிமன்றம் கூடி இதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். யுத்தத்துக்கு முன்னர் எங்களுக்கு அந்த காணிகளில் வந்து தென்னியால் நின்றது. எங்களோட பிதா வந்து அதெல்லாம் பிறந்து வளர்ந்தவர். நான் சிறு வயதிலேயே அந்த காணியை தென்னியால் நிற்கிற நேரங்கள்லாம் நாங்கள் அதை பராமரிச்சிருந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இப்போ யுத்தம் நீண்ட காலத்து வந்த பிற்பாடு இப்படி ஒரு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கு. நாங்கள் இது சம்பந்தமாக ஏஜி ஆஃபீஸோட தொடர்பு கொண்டு அவை சொல்லினோம், சொந்த காணியண்டா நீங்கள் போய் உங்களோட காணியை துப்புரவு செய்யுங்க உண்டு. ஆனால் இங்கே காணிக்கு துப்புரவு செய்ய வந்தால் வனஜீவரால் திணைக்களம் எங்களுக்கு இடையூறாக நிற்கிது. இல்லைன்னா நாங்கள் வந்து கைது செய்யப்படுவதாக. அந்த ரீதியில் நாங்கள் பிறகு ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை போட்டோம், எங்களோட காணியை விடுவிச்சு தர சொல்லி. ஆளுநர் திரும்பவும் வந்து வனஜீவரால் திணைக்களத்துக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி அவர்கள் வந்து இங்கே எங்களை பிக்ஸ் எடுக்கணும் சொல்லி வந்தினோம். வந்து எடுத்துக்கொண்டு போனால் தான் எங்களுக்கு இன்று வரையும் ஒரு தீர்வு ஒன்றும் கிடைக்கல. பதுளை மாவட்டத்தில் டிட்வாவினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விசேட வீடமைப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. டிட்வாவினால் பதுளை மாவட்டத்தில் தமது வீடுகளையும் சொத்துக்களையும் முழுமையாக இழந்து நெருக்கடிக்குள்ளான குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விசேட வீடமைப்பு திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மாஹியங்கனி பிரதேச செயலக பிரிவில் பல வீடுகள் முழுமையாக பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இந்நிலையில் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தரமான தங்குமிடங்களை அமைத்துக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் தலைமையில் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் திகதி மாஹியங்கனை மெதயாய கிராம உத்தியோகத்தர் பிரிவில் போலீஸ் பயிற்சி பாடசாலைக்கு அருகில் உள்ள அரச காணியில் குறித்த வீடுகளை அடிக்கல் நாட்டப்பட்டது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக வீடுகளை முழுமையாக இழந்த 11 குடும்பங்களுக்கு புதிய 11 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகளுக்காக ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் அன்றைய தினமே வழங்கி வைக்கப்பட்டன. தற்போது இத்திட்டத்தின் கீழ் 11 வீடுகளும் கூரை மட்டம் வரை வெற்றிகரமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதே வளாகத்தில் மேலதிகமாக மேலும் 5 வீடுகள் கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மொத்தம் 16 வீடுகள் மிக துரிதமாகவும் வினைத்திறனுடனும் கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்தவுடன் எஞ்சியுள்ள பணிகளையும் உடனடியாக நிறைவு செய்ய தாம் தயாராக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்துள்ளனர். மாஹியங்கனை பிரதேச செயலகத்தின் முழுமையான மேற்பார்வையின் கீழ் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் முன்னெடுத்துள்ள யோசனை தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் விசேட சந்திப்பொன்றை நடத்தினர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் முன்னெடுத்துள்ள யோசனை தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் இன்று பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் விசேட சந்திப்பொன்றை நடத்தினர். நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவுகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த நிலைப்பாட்டை உருவாக்கும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீதித்துறையின் சுயாதீனத்தில் இந்த யோசனை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் காரணமாக பல எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். நீதித்துறையை பாதிக்கும் எந்த ஒரு சட்ட மாற்றமும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னரே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவ்வாறான விடயங்களில் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டிய அவசியம் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். வலுவடையும் எல்னினோ காலநிலையால் கடுமையான வறட்சி மற்றும் பலத்த மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எல்னினோ நிலைமையை நாம் எதிர்பார்ப்பதை விட அதிவேகமாக வலுவடைந்து வருவதாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இது உச்சத்தை எட்டும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் கௌரவ கலாநிதி தம்பிக்கப்பட்டமின்றி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல்கள் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். එල්ලිනෝ දේශගුණික බලපෑමට මුහුණ දීම සඳහා අවශ්‍ය පියවර ගැනීම පිණිස எல்லினோ நிலைமை நாம் எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக வலுவடைந்து வருவதாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இது உச்சத்தை எட்டும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் கௌரவ கலாநிதி தம்பிக்கப்பட்டமின்றி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்னினோ நிலைமை தொடர்பாக தற்போதுள்ள முன்னறிவிப்புகள் பற்றி முக்கியமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சார்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த எல்னினோ நிலைமை ஒரு பலமான எல்னினோ நிலைமையாக வளர்ச்சியடைந்துள்ளது. அதன் உச்சகட்டம் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட முன்னதாகவே வரக்கூடும். நவம்பர் மாதமாகும் போது அதன் உச்சகட்டத்தை எட்ட வாய்ப்புள்ளது. அதேபோன்று முக்கியமாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய மாதங்களில் பிரதானமாக வறட்சியான காலநிலை நிலவக்கூடும். அதன் பிறகு வரும் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் காலப்பகுதியில் மீண்டும் பலத்த மழை வீழ்ச்சியை கொண்ட காலப்பகுதியாக அமையலாம் என்றும் நாங்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளோம். எனவே இந்த நிலைமையின் கீழ் எவ்வாறு அரசு நிறுவனங்கள் என்ற ரீதியில் ஆயத்தங்களை செய்வது என்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று இதனை எதிர்கொள்வதில் அனைத்து தரப்பினரையும் நாம் இதில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பது குறித்தும் கலந்துரையாடினோம். அதேபோல் இவ்வாறான காலகட்டங்களில் அறிவியல் பூர்வமற்ற சில தகவல்களும் பரிமாறப்படுவதை நாம் கண்டிக்கிறோம். எனவே பொறுப்புணர்வுடன் தகவல்களை அறிக்கை செய்வதில் ஊடகங்களுக்கு பெரும் பங்கு உண்டு என நாம் நம்புகிறோம். மேலும் இந்த நிலைமையானது நமது நாட்டிற்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றல்ல, இது ஒரு உலகளாவிய சூழலாகும். குறிப்பாக இச்சந்தர்ப்பத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் பங்கேற்பும் மிக முக்கியமானது. குறிப்பாக இது ஒரு கடுமையான வறட்சியாகவும் உருவெடுக்கலாம். எனவே இவ்வாறான வறட்சி சூழலில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, நீர்மூலங்களை பாதுகாப்பது, தண்ணீரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் சிக்கனமாக பயன்படுத்துவது மற்றும் விவசாய நடவடிக்கைகளின் போது நாம் எவ்வாறு கவனமாக இருப்பது. சில சமயங்களில் போகங்களை முன்னதாகவே தொடங்க வேண்டியிருக்கலாம். இந்த வறட்சியான வானிலை நிலைமையின் போது வெப்பம் அதிகரித்து வருகிறது. பகல் நேர வெப்பநிலையும் இரவு நேர வெப்பநிலையும் உயர்ந்து வருகின்றன. வெப்பநிலை வித்தியாசம் குறையும் அபாயமும் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பு குறித்து நாம் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும், அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும் பேசப்பட்டது. குறிப்பாக வனவிலங்குகளுக்கு இந்த நிலைமை எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டு ஒவ்வொரு துறை சார்ந்தும் எடுக்கப்பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளன. எனவே நாம் மிக சிறந்த தயார் நிலையுடன் இந்த புதிய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஒரு நாடாக இந்த நிலைமையை எதிர்கொள்ள உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. இதில் ஒவ்வொரு தரப்பினரும் வழங்கக்கூடிய ஆதரவு, பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்து இந்த சவாலை நாம் இணைந்து வெல்வோம். සාකච්ඡා කරමින් මේ අභියෝගය ජයගමු කියන ඉල්ලීම කරමින්
எதிர்வரும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்தி வைக்க கோரி மாணவர்கள் குழு ஒன்று தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. எதிர்வரும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்க கோரி மாணவர்கள் குழு ஒன்று தாக்கல் செய்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஹெராத்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. உயர்தர பரீட்சைக்கு தோற்றுள்ள 9 மாணவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். கல்வி அமைச்சின் சுற்றறிக்கையின்படி கல்வியாண்டில் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டிய பாடசாலை நாட்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதால் பரீட்சையை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர். எரிபொருள் நெருக்கடி காலத்தில் புதன்கிழமைகள் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டமை மற்றும் டிட்வா சூறாவளி காரணமாக பாடசாலை கல்வி பாதிக்கப்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் வாதிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு சுமார் 3,78,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் வெறும் 9 மாணவர்கள் மட்டுமே பரீட்சையை ஒத்திவைக்க கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக சுட்டிக்காட்டினர். மேலும் பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கு குறைந்தபட்சம் 80% வருகை பதிவு அவசியம் எனவும் மனுதாரர்களில் ஒருவர் வருகை பதிவு 7.2% மட்டுமே இருந்ததாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உயர்தர பரீட்சையை ஒத்திவைத்தால் பல்கலைக்கழக அனுமதி உள்ளிட்ட அடுத்த கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் அரசு தரப்பு வலியுறுத்தியது. இரு தரப்பினரின் வாதங்களையும் பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனுவை விசாரணைக்கு ஏற்க அனுமதி மறுத்ததுடன் அதை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறுவதற்கான சட்ட தடைகள் நீங்கியுள்ளன. நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் நிலையியற் கட்டளைகளுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டியது அவசியம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் சில உறுப்பினர்களின் தரக்குறைவான மற்றும் நாகரிகமற்ற நடத்தை சபையின் கண்ணியத்தை பாதிப்பதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டியுள்ளார். அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்ற ஒழுக்கத்தை பேணுவதற்காக பொதுவான உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் நிலையிற் கட்டளைகளுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் சில உறுப்பினர்களின் தரக்குறைவான மற்றும் நாகரிகமற்ற நடத்தையால் சபையில் கண்ணியம் பாதிக்கப்படுவதாகவும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். මුළු මං හිතන්නේ මං දන්න මේ පාර්ලිමේන්තු කාලෙම මේ තරම් සෞත්තු විදියට වනචර විදියට නොවැදගත් හැසිරලා නැහැ. தனது அரசியல் அனுபவத்தில் இதுபோன்ற கீழ்த்தரமான நடத்தை இதுவரை காணப்படவில்லை. சம்பவத்தின் முழு விவரங்கள் ஒளிப்பதிவுகளிலோ காணொலிகளிலோ இடம்பெறாமல் போயிருக்கலாம் என்றாலும் சபையில் இருந்த அனைவரும் அதற்கு சாட்சிகள். குறிப்பிட்ட உறுப்பினரின் நடத்தை குறித்து ஏற்கனவே கட்சித் தலைவர்களும் சிரேஷ்ட அமைச்சர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த உறுப்பினருக்கு அருகில் அமர முடியாது என இருக்கை மாற்றக் கோரி கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூட சுமூகமாக நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏதோ ஒரு மனநோய் நிலைமை இருப்பதால் அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும் என்று நாம் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நான் கேட்கிறேன், இங்கேயே வைத்து பார்த்தால் உங்களுக்கு எப்படி பேச முடியும்? இந்த நாடாளுமன்றத்தில் கரு ஜெயசூர்யா அவர்களின் மீது நாற்காலிகளை வீசி எறிந்தார்கள். ஆனால் அப்போதும் கூட இப்படி பேசியதில்லை, அப்படியெல்லாம் பேசியதில்லை. நாங்கள் இங்கு பார்த்திருக்கிறோம். மைக்கை உடைக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நான் நினைக்கவில்லை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த மோதலின் போது கரு ஜெயசூர்யா அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் இப்படி பேசியதில்லை. அங்கு தேசிய பிரச்சினைக்காக சண்டை நடந்தது. அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த முழு நாடாளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களின் பாதுகாப்பும் ஒருவருக்கோ இருவருக்கோ பிரச்சினை என்றால் அனைவரும் ஒன்று சேர்வர். அதனால் எதிர்க்கட்சி தலைவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால்,
பொதுவான நாடாளுமன்ற ஒழுக்கம் குறித்து நாம் ஒரு உடன்பாட்டிற்கு வருவோம். அதில் எந்த விவாதமும் இல்லை. மேலும் சாணக்க மாதுகொடை எம்பி குறித்து சபாநாயகர் ஏற்கனவே தலையிட்டு நேரத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் கண்ணியமாக நடந்து கொள்ளும் உறுப்பினர் என்பது எமக்கு தெரியும். இருப்பினும் சில உறுப்பினர்களின் நடத்தை தொடர்பில் சபாநாயகர் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். පුද්ගලික හැඟීම එතුමා ඉතාම වැදගත් විදිහට හැසිරෙන මන්ත්‍රීවරයෙක්. ඔබතුමාට අයිතිය තියෙනවා ඒ ඔබතුමාගේ නියෝග ක්‍රියාත්මක කරන්න. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வு இன்று தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் நடைபெற்ற வேளை பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. யுத்தத்தில் மரணித்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அமர்வு ஆரம்பமானது. கடந்த கூட்ட அறிக்கை ஆராயப்பட்டு திருத்தங்களுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து சபையின் நிதி தொடர்பான அனுமதிகளும் நிதிக்குழு கூட்ட அறிக்கைகளும் ஆராயப்பட்டு அனுமதிகள் வழங்கப்பட்டன. சாரதி பற்றாக்குறையால் 2 உள்வாரியான சாரதிகளை தற்காலிக பணிக்கு அமர்த்துவது எனவும் அதற்கு பதிலாக 2 தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் கட்டாக்காளி மிருகங்களை கட்டுப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பது எனவும் சபை கூட்டங்களுக்கான போதிய முன்னறிவிப்பு வழங்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையினால் 76 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையினால் 76 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று களுவாஞ்சிக்குடி ராசமாணிக்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேயன்னா வினோத்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 375க்கும் மேற்பட்ட பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இடியப்பம் விளியும் உபகரணங்கள், தேங்காய் திருவும் இயந்திரம், அரிசி அரைக்கும் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார பொருட்கள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் போதைப்பொருள் பாவனையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இளைஞர் படையில் இணைந்து செயற்படுவது அவசியம் என பிரதி அமைச்சர் தெனிந்து சமன்குமார் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இளைஞர் படையணியில் இணைந்து செயற்படுவது அவசியமாகும். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த அணியில் பயிற்சிகளும் ஒழுக்க பண்பாடுகளும் போதிக்கப்பட்டு வருகின்றதென இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் தெனிந்து சமன்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாணத்தில் தேசிய இளைஞர் படையினில் பயிற்சிகளை பெற்று வெளியேறிய இளைஞர்களின் அணிவகுப்பு மரியாதையும் சாகச காட்சிகளும் கம்பளை வீதிகுளித்த பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது சிறந்த வீரர்களுக்கு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்வில் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷெரீப், இலங்கை தேசிய மன்றத்தின் உயர் அதிகாரிகள், இராணுவ பணியாளர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தந்தி வழி பண பரிமாற்றம் முறையை பயன்படுத்தி அந்நிய செலாவணி அனுப்பப்பட்டு பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் தந்தி வழி பணம் பரிமாற்றம் முறையை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு அந்நிய செலாவணி அனுப்பப்பட்டு அதற்கு இணையான பொருட்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதற்கான மாபெரும் நிதி மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறக்குமதி நடைமுறையின் கீழ் அந்நிய செலாவணி அனுப்பப்பட்டால் 180 நாட்களுக்குள் பொருட்கள் இலங்கையை வந்தடைய வேண்டும் என்பது சட்டமாகும். ஆனால் இந்த நிபந்தனை மீறப்பட்டு பெருந்தொகை டாலர்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டுள்ளதால் இலங்கை ரூபாயின் மதிப்பிலும் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு சட்டப்படி அலுமினியம், இரும்பு, பித்தளை மற்றும் வார்ப்பிருப்பு போன்ற உள்நாட்டு உலோகங்களை ஏற்றுமதி செய்ய சிறப்பு உரிமம் பெற வேண்டும். இருப்பினும் இச்சட்டத்தை பொருட்படுத்தாமல் உலோகங்களின் வடிவங்களை மாற்றி சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகள் அண்மை காலமாக அதிகரித்து வந்துள்ளன. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 HS குறியீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இனி இந்த 15 HS குறியீடுகளின் கீழ் எந்த ஒரு உலோகத்தை சேகரித்து ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் சிறப்பு ஏற்றுமதி உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதோடு நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்து நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதே இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුවේ ලියාපදිංචි වෙලා ආදායම් බදු ලිපිගොනු දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව වෙත ලබා දෙන්න ඕන. கீரி சம்பாவுக்கு மாற்றாக கீரி பொன்னி ரக அரிசியை இறக்குமதி செய்துள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் சந்தையில் நிலவும் கீரி சம்பா அரிசி தட்டுப்பாடு, விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் செயற்கையான விலை அதிகரிப்புக்கு குறித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் திலின சமரக்கோன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய கீரி சம்பா சஹல் சந்தா உள்நாட்டு கீரி சம்பா அரிசிக்கு அரசாங்கத்தால் 260 ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது சந்தையில் கீரி சம்பா 370 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. நாட்டின் பிரதான அரிசி உற்பத்தியாளர்களே இதன் விநியோகஸ்தர்களாக உள்ளனர். இவர்கள் மொத்த வியாபாரிகளுக்கு பொருட்களை விநியோகிக்கும் போது போலி பில்களை தயாரிக்கும் முறை பின்பற்றப்படுவதாக அறிய முடிகிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபை மூலம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வதை தடுப்பதற்கு இதுவரையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? அதிக விலைக்கு விற்பனை செய்வதை கட்டுப்படுத்த முடியுமா? මේ වෙන විට ගෙන ඇති ක්‍රියාමාර්ග මොනවාද සහ වැඩි මිලට අලව කිරීම පාලනය කළ හැකිද කියන ප්‍රශ්නේ. පහුගිය වසරේත් මේ පිළිබඳ ප්‍රශ්නය මතුවලා ආවා. கடந்த ஆண்டிலும் கீரி சம்பா அரிசி தொடர்பான பிரச்சினை எழுந்தது. அதேபோன்று இந்த ஆண்டிலும் மகா பருவத்தின் போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக விவசாய அமைச்சுடன் இணைந்து பாரிய முயற்சிகளை மேற்கொண்டோம். நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கான தேவை 15% உள்ளது. நாம் 15% பயிரிட முயன்றாலும் டிட்வா புயலால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் காரணமாக சுமார் 1,08,000 ஹெக்டேயர் பயிர்கள் சேதமடைந்தன. மீண்டும் பயிரிட்டு 90,000 ஹெக்டேயர் சாகுபடி செய்த போதிலும் எம்மால் 7% விளைச்சலை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் ஏற்பட்ட விளைச்சல் குறைபாடு காரணமாக சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்த தட்டுப்பாட்டை பயன்படுத்தி 260 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய அரிசியை அதிக விலைக்கு விற்க தொடங்கினர். 140 ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கூறினாலும் 180 ரூபாய் வரை கொடுத்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதற்கு தீர்வாக அரசாங்கம் என்ற ரீதியில் கீரி சம்பாவுக்கு மாற்றாக கீரி பொன்னி ரக அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்தோம். நுகர்வோர் விவகார அதிகார சபை மூலம் 260 ரூபாயை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யும் கடைகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 2,700க்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனைகள் நடத்தப்பட்டு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. දඩ අය කරන්න කටයුතු කරලා තියෙනවා. 2700කට වැඩි වෙළඳසල් වැටලීම් කරන්න කටයුතු කරලා තියෙනවා. இத்துடன் டான் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.